பண்ணுகிற கிருபைக்கு நன்றி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கொடுங்கையூர் சேலவாயில் பகுதிகளிலும் காணப்படக்கூடிய தேவ சபைகள் நடுவிலே உம்முடைய அக்னி கொழுந்து விட்டு எரியும்படியாய் தாழ்த்துகிறையா. இந்த தேசம் உம்மை அறிந்து கொள்ளட்டும். உயிர் தெழுந்த தெய்வமே உம்மை அறிந்து கொள்ளட்டும். தேவ ஜனம் எழுந்து பிரகாசிக்கும்படியான காலங்களுக்குள்ளாய் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே ஒவ்வொருவரும் பிரகாசிக்கும்படியான காலங்களுக்குள்ளாய் உம்முடைய ஆவியானவர் உம்முடைய சத்தியத்தின் பாதையிலே கர்த்தாவே குமாரன் விடுதலையாக்கினால் மையான விடுதலை என்ற வார்த்தையின்படியே விடுதலையின் பாதையிலே நடத்துவீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனுடைய தொடக்கத்தில் இருந்து முடிவு வரையிலும் கர்த்தருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிற பாடல்களிலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே மற்றும் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய வார்த்தையிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆஸ்வதிங்க. கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் நல்ல பிதாவே, ஆமென். பாடிடுவோம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடுவோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடுவோம். ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம், ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம், நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரே, வாழ்வில் செய்த நன்மைகளை, தாழ்வில் நம்மை நினைத்தவரே, வாழ்வில் செய்த நன்மைகளை, அளவில்லாவரின் கிருபைகளை என்றென்றும் நாமும் பாடிடுவோம். அளவில்லாவரின் கிருபைகளை என்றென்றும் நாமும் பாடிடுவோம். ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம், ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம், நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், வேதனையாவையும் நீக்கிடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், வேதனையாவையும் நீக்கிடுவார். ரட்சிப்பின் தேவன் நம்முடன் இருக்க, பயமில்லை என்றும் வாழ்வினிலே. ரட்சிப்பின் தேவன் நம்முடன் இருக்க, பயமில்லை என்றும் வாழ்வினிலே. ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம், ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம், நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம்,
யுத்தத்தில் வல்லவர் ஜெயம் தருவார். சாத்தானின் சேனைகள் எதிர்த்தாலும் யுத்தத்தில் வல்லவர் ஜெயம் தருவார். கர்த்தரின் கரத்தில் காத்திருப்போம், கடைசி வரை நம்மை நடத்திடுவார். கர்த்தரின் கரத்தில் காத்திருப்போம், கடைசி வரை நம்மை நடத்திடுவார். ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம், ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். மேகமீதில் தோன்றிடுவார், வேகமாய் நம்மை சேர்த்திடுவார். மேகமீதில் தோன்றிடுவார், வேகமாய் நம்மை சேர்த்திடுவார். மின்னல் காகலம் தொனித்திடவே, மகிமையில் நாமும் வாழ்ந்திடவே. மின்னல் காகலம் தொனித்திடவே, மகிமையில் நாமும் வாழ்ந்திடவே. ஆராதிப்போம், ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம், ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம், நம் இயேசுவை துதித்திடுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். ஆமென். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், என் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலகி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே,
கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்தது மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், என் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். கிருபை துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உன்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்தினீரே, உயர்த்தியே மகிழ்ந்தீரே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உன்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்தினீரே, உயர்த்தியே மகிழ்ந்தீரே. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்துக்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்துக்கு பாத்திர நீரல்லவோ. நீரல்லவோ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே. அடைக்கலம் நீரே, எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகளே. அடைக்கலம் நீரே, புகலிடமே என் தாபரமே. அடைக்கலமே என் ஆதாரமே, புகலிடமே என் தாபரமே. அடைக்கலமே என் ஆதாரமே, ஆதாரமே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா.
துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. இருக்கிற எந்த ஒரு வியாதி யாரையும் தொடக்கூடாது. வழி நடத்துங்க. என்னை எங்களை தாழ்த்தருகிறோம், காத்துக்கொள்ளுங்க. ஏசன் ரத்தம் ஜெயஸ், ரத்தம் ஜெயம். ஏசன் ரத்தம் ஜெயேசுவை நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும் அல்லேலூயா, உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சோர்ந்து போகாத. போராட்டம் உண்டாகும், பரிசுத்தப்பட, தரப்பட, பலப்பட. ஆண்டவரை கத்தரை மட்டும் நோக்கிப்பார். பெரிய காரியங்கள் கத்தர் செய்கிறவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு, தேவதை வெளிப்படும், தேவ கிருபை பெருகும். ஆண்டவரை கத்தருக்கு மகிமை, பெரிய காரியங்களை கத்தருக்கு உண்டாகட்டும். 4வது வசனம், அதாவது 1-2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சத்தியத்துக்கு செவி விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வருதா? பேப்பர்ல டிவில எல்லாம் பார்க்குறீங்களா? காலத்தின் அருமை கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்வு, கெஞ்சி வஞ்சிக்கும் இந்த உலகம். நன்றா உணர்ந்து பாருங்க. பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறது தேவனுக்கு கத்த கொஞ்ச காலம். தேவனுக்கு கத்த பெரியவர், பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எதுக்கு? அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அதிசயத்தை காணப்படுகிற தேவனுடைய இறக்க வெளிப்படம் காண்கின்ற தேவன் பெரிய காரியங்களை கத்த செய்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன் 1 கொரிந்தியர் தேவதாய் வெளிப்படும் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை கர்த்தர் அந்த வசனம் சொல்றார் பாருங்க. ஆதலால் கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்பாக யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதீருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனாலே உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தர் பெரியவர், பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். முதல்ல குறித்த காலம், 2வது நெருக்கப்படுகிற காலம், 4வது கர்த்தரை துதிக்கும் காலம். கர்த்தரை துதிக்கும் காலம், கர்த்தர் விசாரிக்கும் காலம், மௌனமாயிருக்கும் காலம். ஆண்டவரை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்வார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன். இங்கே நான் பார்க்கிறோம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். குறித்த காலம், தேவதை வெளிப்படும், தேவ கிருபை பெருகும், அவர் நாம அதிசயம், பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறார். 21 வசனம், வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்றார். ஆண்டவரை கர்த்தர் சொன்ன வார்த்தை. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அவன் வயது சென்றவன், அவள் வயது சென்றவள். ஆனாலும் இன்றைக்கு அது நடக்குதா இல்லையா? நடக்குது. ஒரு சில பிள்ளைகள் காரியத்திலே கர்த்தராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அதே வேளையில் நீங்கள் பாருங்க, 21 அது ஆதியாகமம் 21 2வது வசனம். ஆபிரகாம் முதிர்வதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவதை வெளிப்படும், தேவ கிருபை பெருகும், தேவ மகிமை வெளிப்படும். அவர் செய்யாமல் இருப்பதில்லை, அவர் சொல்லி செய்யாது இருப்பதில்லை. ஆண்டவரை கர்த்தர் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது.
பெரிய காரியங்கள் கர்த்தராகி தேவன் செய்வார். ஆபகுக்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கும் மகிமை. பெரிய காரியங்களே கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை செய்வார். அவரால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை. ஆபகுக்கு 2 அதிகாரத்தில் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டே இருக்கிறது. முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. கடைசி காலம் கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமா தாமதிப்பதில் அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறாய். ஏன் ஜெபிக்கிறோம்? எதுக்காக ஜெபிக்கிறோம்? ஆண்டவரை கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருவார். பெரிய பெரிய காரியங்கள் செய்வார். மேன்மை நன்மை கிருபையும் தொடரும். நன்மை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தணும். இது குறித்த காலம். 2வதாக நெருக்கப்படுகிற காலம். இந்த குறித்த காலம் என்று சொல்லும்போது நெருக்கப்படுகிறோம் என்று சொல்லும்போது கர்த்தருக்கும் மகிமை உண்டாகட்டும். உபத்திரம் வருது. பெரிய பெரிய காரியங்களே தேவனை கேட்க நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களே நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். 9வது சங்கீதத்தில் 9-10 வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. நல்ல வாசி. கர்த்தர் நல்லவர், உன்னை கைவிட மாட்டாரு. நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தருக்கும் மகிமை. பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சிட்டிங்களா? ருசி பார்த்துட்டிங்களா? நல்லா இருக்குதா? நல்லா இருந்ததா? ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செய்கிறவராக இருக்கிறா. விசுவாசிக்கணும். கடுகால விசுவாசம் உனக்கு இருந்தால் நீ அப்பமா என்ன படலாம்? இந்த மலையை பார்த்து. மலை எப்படி இருக்கும்? நேற்று போயிட்டு தான் வந்தோம். பரங்கி மலையெல்லாம் அந்த பாதையாக தான் வந்தோம். மலை எப்படி இருக்குமா? அது உன் விசுவாசம். நீ பயப்படாது. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு கர்த்தரால் கூட அந்த காரியம் ஒன்று. கர்த்தர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினான். அவர் வார்த்தையினால தான் எல்லாம் உண்டாக கடவுளை நானே நினைப்பேன். போகும்போது எப்பா எவ்வளோ பெரிய இடம். வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர். எப்படி யோசிப்பாரு. உன் கவலையை யோசித்தா உனக்கு கண்ணில் தண்ணி வரும். வருதா இல்லையாம்மா? வருமா இல்லையா? உண்டா இல்லையா? எஸ் அண்ணோ எஸ். ஆனால் கண்ணீர் இல்லை. உன் கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். உன் கண்ணீருக்கு பதில் தருவர் தான் நம்ம ஆண்டவர். ரீட் அகைன். திரும்ப சங்கீதம் 9 ஏன்னா ஆண்டவரை கர்த்தர் சங்கீதக்காரன் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடியுள்ள நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்திருக்கிறவர்களும் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு செய்வார், எனக்கு செய்வார். அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்யும். ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களும் உங்களுக்கு எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் இது கொடுக்கக்கூடாது, நான் வேறு ஒன்று கொடுக்கலான்னு. அதாவது நீதிமொழிகளில் 6 அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிங்க பார்ப்போம். சோம்பேறியே, நீ எறும்பினிடம் போ, அதன் வழிகளை பார், ஞானத்தை கற்றுக்கொள்ள. எவ்வளோ பெரிய மனுஷன். செய்தி இருக்குங்க.
இன்னைக்கு ஆண்டவரை கேட்கட்டா உங்களுக்கு எனக்கு பேசுகிறது ரீட் அகைன், அதை வாசிங்க. ஆண்டவரை கேட்கட்டா பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். சாக்கு போக்கு சொல்லுவாங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்கிற காரியம் நிறைவேறும். தாமதித்தாலும் கர்த்தர் தாமதிப்பதில்லை. எவ்வளவு வேணும் பொய்யுரை தேவன் ஒரு புஸ்தகம் காமா கூட பொய் சொல்லாது. தேவ தயவு வெளிப்படு, தேவ கிருபை பெருகும். ஆண்டவரை கர்த்தர் பாருங்க, கர்த்தாவே தேடுகிறவளை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள். யாரை நம்பியிருக்கிற? யாரம்மா நம்பியிருக்கிறா? யாரை நம்பியிருக்கிற? கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பயக்கவான். ஆண்டவரை கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிற கர்த்தருக்கு சூத்திரம். அடுத்தபடியாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா, கர்த்தரை துதிக்கும் கால நன்மை செய்தபடியால் ஆண்டவரை கர்த்தர் நன்மை செய்தாரா இல்லையா? இன்னைக்கு சாட்சி சொன்னாங்கல்ல பிள்ளைங்க, நன்மை செய்தாரா இல்லையா? ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கு மட்டும் மகிழ்வுண்டாகட்டும். அப்புறம் பேசலாம். தேவனை கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் செய்வார். அவர் செய்யாமல் போக மாட்டார். அடித்தத்தை கண்டுபடுகிற தேவன். சங்கீதம் பாருங்க 34. தாவீது அபிலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அவன் துரத்தப்படுகிறான், வேதனைப்படுகிற காலத்தில் துரத்தப்படுகிறான். ஆண்டவரை கர்த்தரை எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவரை பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கா இல்லையா? மனுஷரை நம்புவதை விட்டுவிடு, கர்த்தரை நம்பு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவரை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். சொன்னதை செய்யாது இருப்பதில்லை. பெரிய பெரிய காரியங்களே கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். இவன் வேஷம் மாறி போனான், ஆனாலும் ஆண்டவரை கர்த்தருக்கும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நான் காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். சோத்திரம் 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 சொல்கிறியா? ஆத்திரம் வருதா? என்ன வருது? 10வது சங்கம் அந்த வசனத்தில் 10 பாருங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைவிடாது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன். கேட்குறாரா இல்லையா? காலத்திலும் சோத்தரிப்பேன். துக்க வேதனை அழுகை கண்ணீரில் சோத்தரி கிருபை பெருகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பெரிய பெரிய காரியங்களை தேவனுக்கு கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறா. அவருடைய இரக்கம் பெருகும், நன்மையை தருவார். அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசாரிக்கும் காலம். என்னை யாருமே விசாரிக்கலையே. என்னை யார் விசாரிக்கிறா? எத்தனை பேர்? உன்னை என்னை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, எரேமியா 50 அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இதோ இடும்புள்ளவனே, நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று சிறைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் உன்னை விசாரிக்கும் காலமாகிய உன்னுடைய நாள் வந்தது வந்தது. வேதத்தை எடுக்கும்போதே பயப்படணும். உண்மையில் தப்பாக நினைக்காதீங்க. ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்திருக்கிறோம்.
செய்கிறவராக இருக்கிறார். இதோ இடும்புள்ளவனே, நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன். ஏதா வருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் உன்னை விசாரிக்க காலமாக்கி உன்னுடைய நாள் வந்தது. இடும்புள்ளவன் இடறி விழுவான், அவனை எடுத்து நிறுத்துவாரில்லை. நான் அவனுடைய பட்டணங்களை அக்கனியாரை கொளுத்துவேன், அது அவன் சுற்றுப்புறத்தான் எல்லாரையும் பட்சிக்கும். ஆண்டவரை கேட்க ஆண்டவரை மட்டும் பாருங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வீழ்த்தப்படலை. நேற்று ஆண்டவரை கத்தருக்கு மகிமே பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அதிசயத்தை காணப்படுகிற தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அவர் நாமே அதிசயம்தான். அதிசயமா இல்லையா? ஆண்டவரை கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை உனக்குள்ளே எனக்குள்ளே செய்வார். உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், மகா பெரியவர். படிப்பல்ல, பட்டல்ல. ஆண்டவரை கர்த்தர் அவருடைய சரித்திரத்தை நம்ம வாசிக்கிற வேளையில் ஆண்டவரை கர்த்தர் மரியாளுடைய மகன் அல்லவா? கர்த்தருக்கும் மகிமை உண்டாகட்டும், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார்னு இன்றைக்கே பார்க்குறோம். அந்த பிள்ளை சொன்னா, ஆண்டவரை கர்த்தர் நான் சபைக்குள்ளே வரும்போது தேவனுடைய வார்த்தைகளை நான் கேட்டேன். நான் துக்கத்தோடு வந்தேன், நான் அழுகையோடு வந்தேன், நான் வேதனையோடு வந்தேன். ஆண்டவர் பேசின வார்த்தை அவருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். என்னை திடப்படுத்திட்டு, என்னை பலப்படுத்திட்டு, என்னை காத்திருக்கும் மகிமை உண்டாகட்டும் தாங்க செய்தது என்று சொன்னார். ஏன் இதை சொல்கிறேன், எதுக்காக இதை சொல்கிறேன்னா, உணர்ந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். பெரிய பெரிய காரியங்களே கர்த்தராகிய தேவன் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இங்கே நாம் பார்க்கலாம். எஸ்தருக்கு வாங்க, இதோட நான் முடிக்கிறேன். ஆண்டவரை கர்த்தர் எஸ்தர் பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறார். அதிசயத்தை காடு பண்ணுகிறவர். ஒரு போதும் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். சகோதரனே, சகோதரியே, ரட்சிக்கப்பட்டவளே, ஆண்டவரை கர்த்தர் சமூகத்தை நீ உறுதியா பற்று. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் கிடைக்கும். யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பு வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் ஆளுவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படி ஆண்டவரை கர்த்தருக்கும் மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால், சும்மா இருந்தா, ஜெபிக்காம இருந்தா, ஆண்டவரை கர்த்தர் உன்னை என்னை பார்த்து அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஏது சொல்கிறார்? நீதி நிறைவேற நிச்சய முடிவுண்டு. பெரிய காரியங்களை செய்கிறதே உனக்கு கர்த்தர் இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்தில் இருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பமும் அழிவீர்கள். நீ உரைக்கப்பட்ட காரியத்தை உணர்ந்து அறிந்து காரியத்தை செய். காண்கிற தேவன் ஆண்டவரை கர்த்தர் வாங்க, உனக்கு அங்கே அந்த வேலைனார், அவர் வேலையை தான் செய்கிறேன். வேறு ஊடையில் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். கர்த்தர் சொன்னதான் செய்வேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். யாரும்? மொர்தெகாய். யாருக்கு? எஸ்தருக்கு. நேராக போனால் தாதிகளோடு சேர்ந்து வாசித்தாள், ஜெபித்தாள்.
ஆண்டவரை கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க. பெரிய காரியங்களே கர்த்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஒருபோதும் விலகாத கிருபை உங்கள் மத்தியில் என் மத்தியில் வெளிப்படும். நன்மை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும். தேவனை கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். அப்படியே மகிமை வல்லமை வெளிப்படும். பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவனை கர்த்தர் இன்றைக்கே நாம் பார்க்கிறோம். அதிசயத்தை காண பண்ணுவா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் யாருக்கு தெரியும்? ராஜ்யத்தின் மேன்மை தந்திருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தியே மன்றாடு மன்றாடு. ஆண்டவரை கர்த்தருடைய ஜனத்திற்கா ஜாதிக்கா மாவியாக்க தீரவா. ஏக்கங்கள் பெருமூச்சுகளுக்கு பதில் தருக தேவன் ஒவ்வொருவரும் எஸ்தர் ராஜாத்தியாக மாற்றியிருக்கிறார். ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் தருகிற வார்த்தைகளை கண்டாக கவனிக்கணும். குறித்த காலம், சத்தியத்தை அறிவிக்கிற காலம், வெளிப்படுத்துகிற காலம். துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதில் அவர் சாரிப்பார். ஆண்டவரை கர்த்தர் மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. பெரிய காரியங்களே கர்த்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வா. கர்த்ததாமே நீ ஆக்கப்படவா. ஏக்கங்களுக்கு பெருமூச்சுகளுக்கு பதில் தருகிறா. விடாய்த்து போகாதே, நீ வெக்கப்படுவதில்லை. உன் வேலை காரியத்தில் கவனமாக வேண்டாத எண்ணங்கள் சிந்தனை வேண்டாம். உன்னை விரட்ட நினைக்கிறவர்களுக்கு முன்பாக விரட்டப்படுவார்கள். நான் உன்னை காண்கிறவன் கண்ணீருக்கு பதில் உண்டு. நெருக்கப்படுகிற காலங்களில் உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணம் வழங்கும். என் கிருபை எனக்கு போதும். என் ஆண்டவனுக்கு கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்வாய்த்து. நீதி நிறைவேற நிச்சயம் முடிவுண்டு. நீ நம்புவது உன் தேவன் அதில் வந்தது என்று சொல்லுவார். நினைப்பதற்கு மேலே எண்ணுவதற்கு மேலே கிரியை செய்கிற வல்லமை உன் ஆண்டவரை கர்த்தர் கொண்டு அதை மொட்டமானதில் வை. அந்நிய எண்ணம் சிந்தனை வேண்டாம். துதி என்னை எங்களை தாழ்த்தூரம் வழி நடத்துங்க, பார்த்து கொள்ளுங்க. ஏசு ரத்தம் ஜெயசு, ரத்தம் ஜெயசுவை நாமத்தினாலே நல்ல பிதாவே. ஆமென். ஆம்.